friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான பச்சரிசி வச்சு சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தோம் அப்படினா சின்ன சின்ன ஓட்டையா அவ்வளோ அழகா இருக்கும். அது அவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். நம்மள வந்து இன்னும் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். இதை வந்து தண்ணில நல்லா அலசி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்தது நமக்கு வந்து தேங்காய் வேணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப அழுத்தி எடுக்கலை. லேசாக எடுத்த கப்பில் 1 கப். லேசாக எடுத்த கப்பில் 1 கப் துருவின தேங்காய். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 கப் போல் தண்ணி. கடைசியாக வாசனைக்காக 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு டவல்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு துணியில் மாற்றிட்டு நம்ம புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா தேங்காய் பாலுமே நமக்கு கிடச்சிரும். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து வெல்லம் வேணும். நம்ம வந்து 200 கிராம் அரிசி எடுத்தோம். அதுக்கு வந்து 250 கிராம் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ண வெல்லத்தில் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பும் இன்னும் ஒரு 3/4 கப் போல் இருக்குது. 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்குது. கூடவே 1/2 கப் போல் தண்ணி. ரொம்ப தண்ணி வேண்டாம். அந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போதும். சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசி வந்து ரெடியாக இருக்குது. அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். சின்ன மிக்ஸி ஜார் வந்து நல்லா அரையும். அதனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். எல்லா அரிசியும் மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா பால் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதை வந்து அளந்து பார்க்குறப்போ 1/2 கப் இருக்குது. 1/2 கப் தேங்காய் பால். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம். வெல்லம் வந்து கொதிக்க இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூடில் இருந்தால் போதும். அதை வந்து நம்ம அளந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்குது. சும்மா ரஃப்பாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்து பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்கணும். நான் வந்து 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகம், 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்துடலாம். அந்த பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். ரொம்ப கெட்டியாலாம் அதுனா ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு வந்து நல்ல ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. கனம் குறைஞ்ச பேன் அப்படின்னா டக்குன்னு வந்து கீழே அடி பிடிச்சிரும். அப்படி இல்லைனா நம்ம வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். அதுலேயும் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்க்கணும். நம்ம சேர்க்கும்போது பேன் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் ஹை ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பபுளாக வருதுல்ல. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வைக்கணும். சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். ஆனால் வந்து மீடியமை விட குறைவாக தான் இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் குறைவான சூடில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். மூடி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற மூடி மாதிரி இருக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த பேனில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த மூடி கிடைக்கல. அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து கீழே விழாது. குறைவான சூடில் கிட்டத்தட்ட 12 நிமிஷம் போல் ஆகும். அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, கீழே கரிஞ்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மூடியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு தடவை தொடச்சிட்டு மறுபடியும் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டான அரிசி மாவில் பண்ண ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம
பிச்சு பார்க்குறப்ப பாருங்கள் உள்ளே வந்து அவ்வளோ அழகாக அதோட டெக்ஸ்சரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சின்ன சின்ன லைனாக ரொம்ப அழகாக வரும். நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணும்போது அழகாக வரும். ஆனால் அதை வந்து நம்ம சும்மா ரேண்டமாக பிக்கும்போது இன்னும் உள்ளே வந்து அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான பச்சரிசி வச்சு பண்ண ஸ்வீட் ரெடியாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் தான் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லாயிருக்கு. வெறும் 3 பேசிக் பொருட்கள் வச்சு நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.